ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போதோ அல்லது நமக்கே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது துளி கூட நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்போ அல்லது டம்ளரோ எதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பால் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்ச பாசிப்பருப்புன்றதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு வடிகட்டிட்டு வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த 1/4 கப்பு பாசிப்பருப்பை வெறும் கடாயில் போட்டுட்டு நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இது நல்லா கலர் மாறி ஒரு கோல்டன் கலர் வரும். அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். ஆனால் கரிஞ்சி போயிடக்கூடாதுங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை இருக்காதுங்க. இது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து ஒரு பரட்டிடுங்க. அந்த சூட்டில் ஏலக்காயும் நல்லா வறுபட்டுடும். இந்த பாசிப்பருப்பு ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணும்போது கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறினதும் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா ஃபைனாக அரைப்பட்டுடும். நமக்கு பாசிப்பருப்பு ஏலக்காயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதில் 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால தான் இதில் நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படலை. இப்போ அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த தேங்காய் பாசிப்பருப்பு பவுடர் இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கலந்து எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அல்லது இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் கூட நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் அடி பிடிக்காமல் ஈஸியாக கிளறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரியை அலம்பி விட்டு இப்போ இந்த கலவையை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா? இது செஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் பாருங்கள். எந்த ஒரு கலரும் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம வெள்ளை சர்க்கரையும் சேர்க்க போகிறதில்ல. நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது அப்படியே வாயில் வச்சோடனே வலிக்கிட்டு போயிடும். இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லா இருக்குங்க. எப்படி வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டுடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா தான் இது கூட நம்ம வெல்லம் சேர்க்கணும். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்தோம் இல்லைங்களா? அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம உருக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்தில் தூசி மண் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது இந்த சூட்டிலே நல்லா இலகி வந்துடும். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா இலகி கொடுத்து நல்ல ஒரு கலரும் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி இதில் எது வேணால் சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணலாங்க. எது சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டோம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போயே நீங்கள் கலந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காயிலேருந்து லைட்டாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். அந்த நல்ல ஒரு ஷைனிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்லம் சேர்த்ததுனால நல்ல ஒரு கலரும் வந்துடுச்சு. நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கவும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சாலோ அல்லது ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செலவு கம்மி. ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு, அதுவும் நான் எடுத்த கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும். அதுவே நமக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு நான் ஷேப் கொடுக்குறது, நீங்கள் அப்படியே சூடாக ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நான் ஒரு ஷேப்புக்கு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. அதுலேருந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே சமயம் இந்த ஸ்வீட் சூடாக சாப்பிட்றதுக்கு அப்படியே வாழை வச்சோடனே வலிக்கிட்டு போயிடும். எப்பவுமே தேங்காய் அந்த பால்லேருந்து எண்ணெய் ஒரு ஸ்வீட் செய்யும்போது அதோட வாசனையும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் செய்து கொடுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.